அரசுத்துறை பொறியாளர் பணிக்காக நடைபெற்ற தேர்வில் வினாத்தாள்களின் சீல் பிரிக்கப்பட்டிருந்ததாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான தேர்வு இன்றும் நாளையும் என 2 நாட்கள் நடத்தப்படுகிறது. அதன்படி திருவாரூர் அருகே உள்ள கடாரங்கொண்டான் திருவிக அரசு கலைக் கல்லூரியில் இன்று 700க்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதினர். காலையில் நடைபெற்ற தேர்வின் போது 2 அறைகளுக்கு கொண்டுவரப்பட்ட வினாத்தாள்களின் சீல் ஏற்கனவே பிரிக்கப்பட்டு இருந்தது. இதனை பார்த்த தேர்வர்கள் தேர்வறை கண்காணிப்பாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலேஜ்ல இன்னைக்கு முனிசிபாலிட்டி வாட்டர் போர்டோட முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஜூனியர் இன்ஜினியருக்குள்ள எக்ஸாம் நடந்துச்சு. காலையில டிபார்ட்மெண்ட் பேப்பர், மதியம் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங் நடந்த எக்ஸாம்ல எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரப்போ 2 பேக்கெட் கவர் பண்ணியிருந்துச்சு, 1 பேக்கெட் ஓப்பன்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு 2 கிளாஸ் ரூமுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இங்கே 10 கொஸ்டின், அங்கே 10 கொஸ்டின் சொன்னாங்க. பட் அந்த கொஸ்டின் பேப்பர் சீல் பேக் ஓப்பன் பண்ணி மட்டும் வந்தது இல்லாம சீலும் ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. அந்த சீல் கேட்டதுக்கு சீல் குவாலிட்டி அவ்வளவுதான், அது டேமேஜ், பார்சல் டேமேஜ்ல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆர்குமெண்ட்ஸ் ஒரு 10 வரையுமே நாங்க ஆர்குமெண்ட்ஸ் போனோம். நாங்க கொஸ்டின் பேப்பர் வாங்க மாட்டோம்னா சூப்பரண்ட கூப்பிடுங்கன்னு சொன்னோம். ஸோ அப்புறம் லோக்கல் டவுன் போலீஸ் கூட உள்ள வீடியோ ஃபுட்டேஜ் காலேஜில் உள்ளவங்க எடுத்தாங்க. பட் டவுன் போலீஸ் எடுக்கல. நாங்களாம் எக்ஸாம்ஸ்ல இருந்ததுனால மொபைல் போன்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட எந்த கெஜெட்ஸுமே இல்லை. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள திருவிக அரசு கலைக் கல்லூரி முதல்வர் ராஜாராமன், தேர்வுக்கு 10 நிமிடங்கள் முன்பு காவல்துறை மற்றும் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் வினாத்தாள்களின் சீல் பிரிக்கப்பட்டதாகவும் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.